ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு புறாவுக்கு உணவளிச்சிட்டு இருக்கும் போது ஃபீடிங்ல பார்த்துட்டே இருக்கேன். ஒரு புறா அது பாட்டுல அங்க ஓடுது இங்க ஓடுது, அது காக்கா பிடிச்சலுக்கு ஒண்ணுமே லாஸ்ட்ல சாப்பிடவே இல்லாது. அதே மாதிரி இன்னொரு புறா அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா அழகா நச்சுன்னு நின்ன இடத்துல இருந்து கரெக்டா நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை கரெக்டா பார்த்து செஞ்சுக்கிட்டே இருந்தது. இதே மாதிரிதாங்க பிசினஸ். நம்ம என்ன வேலையோ நம்ம ஒரு பிசினஸ்ல ஒரு பிடிவாதமா ஒரு பிசினஸ்ல பிடிச்சு உட்கார்ந்தோம்னா அதுல ப்ராஃபிட் எடுத்து அந்த ஒரு புறா ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சூப்பரா அந்த பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கணுமே தவிர 7 இடத்துல ஓடி போய் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஓடியாளி புறா மாதிரி அங்கங்க ஓடிட்டு இருந்த புறா லாஸ்ட் வரைக்கும் ஒரு 10% கூட சாப்பிட்டு இருக்காது. கம்ப்ளீட்டா ஃபீடிங் முடிஞ்சது ஒண்ணும் இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அது பாட்டு திரும்ப பறந்து போகுது. சோ அதே மாதிரிதான் அந்த நச்சுன்னு ஒரு பிசினஸ்ல இருக்குது. ஆணித்தரமா அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுக்கணும். ஓடுகாலி மாதிரி எல்லா இதுலயும் பிசினஸ்ல 7 இடத்துல 8 இடத்துல காலை வச்சு ஒரு பிசினஸ்ல நிலத்தன்மை இல்லாம இருக்காதீங்க. நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.